இவன் தான் நம்ம கூட வந்தவன். நம்ம போன பைக் இதுதான். சரி, வெல்கம் டு வாட்டியபிள் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு டார்ச் சரி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நமக்கு இதை முதல்ல பொழிச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி பார்ப்போம். அது சார்ஜ் போர்டு ஏடான்னு நினைக்கேன். நமக்கு இந்த 2 ஸ்க்ரூ இலக்கி பார்ப்போம். நான் நேரமே பொட்டி தான் இருக்குன்னு நினைக்கேன். 2 ஸ்க்ரூவும் காணல, அப்படியே பொட்டிச்சு. அப்படி பொட்டி எடுப்போம். அப்படியே நமக்கு ஃப்ரெண்டு இதையும் கலத்தி எடுக்கலாம். பல்பு இளவி தான் கிடக்கு, அப்படியே எடுக்கலாம். அதில் பேட்ரி ஒன்றும் காணல, நேரமே அப்படி தான் இருந்து. அது சுவிட்சுன்னு நினைக்கேன். நம்ம சுவிட்ச் இளவி தான் இருக்குது. நமக்கு 2ஆக ஃபிக்ஸ் பண்ணலாம். என்கிட்ட பழைய ஒரு டார்ச் இருந்தால் அதோட போர்டு பேட்ரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த சார்ஜ் போர்டைய போர்ட்டை அப்படியே கலத்தி எடுக்கலாம். அதில் ஒரு ஸ்கூட்டர் போட்டு நமக்கு ஒரு ஹோல் போடலாம். போட்டு நான் ஒரு ஃபீமேல் கனெக்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் இன்செர்ட் பண்ணலாம். அப்படியே நல்லா டைட்டாக வச்சுருங்க. அப்படியே அந்த போர்டை எடுத்து நமக்கு அதில் உள்ள அந்த சார்ஜிங் லைன் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணி முறுக்கி விடலாம். அப்படியே பேஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு நமக்கு அதை சோல்டர் பண்ணலாம். அது நீட்டாக பண்ணுங்கள். அயனை வச்சு நல்லா சோல்டர் பண்ணி வைக்கலாம். அப்படியே இன்னொரு லைனையும் சோல்டர் பண்ணலாம். அயனை எடுத்து வச்சு பற்ற வச்சுட்டு அதை எடுத்து வச்சு சோல்டர் பண்ணலாம். அப்படியே நான் உங்கள்கிட்ட கட்டாமல் டேப் அடிச்சிருக்கேன். டேப் அடித்து கிளியராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே நமக்கு கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேப்பை எடுத்து அதில் நல்லா டைட்டாக வச்சுருக்கலாம். அப்படியே டபுள் சைடு டேப்பை நமக்கு ஒன்று எடுத்து அந்த பேட்டரியில் ஒட்டலாம். அப்படியே அதை எடுத்து டார்ச்சில் ஒட்டி வச்சுலாம். நல்லா டைட்டாக இறுக்கி ஒட்டிடுங்க. அப்படியே நமக்கு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குமான்னு. அப்படியே அந்த போர்ட்லேயும் டேப்பு டபுள் சைடு டேப் ஒட்டி அதில் ஒட்டிடலாம். அப்படியே அந்த சுவிட்சோட லைனை நல்லா நீட்டாக சைடு வழி கொண்டு வந்து அப்படியே லெந்தை பார்த்து பார்க்கலாம். அப்படியே போர்டும் வச்சு ஒரு டைம் அளந்து பார்க்கலாம். அப்படியே லைனை கட் பண்ணி ஸ்லீவை எடுத்துடலாம். அப்படியே பேஸ்டில் டிப் பண்ணி
அப்படியே அந்த போர்டில் இருக்க பழைய வேற கலத்தி எடுக்கலாம். அடுத்து இன்னொரு வேறு அதில் சுவிட்சர்லேண்ட் வர வேறு அப்படியே போர்டில் நமக்கு சோல்டர் பண்ணலாம். நல்லா முறுக்கி விடுங்க, கொஞ்சம் சோல்டர் பிடிக்கும். ஒரு விட டிப் பண்ணலாம். ஹோலில் விட்டு நல்லா சோல்டர் பண்ணலாம். வருதானு பாருங்க. இப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே இன்னொரு லைனையும் அப்படியே வந்து போர்டிலேருந்து அளந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி தான் கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துடலாம். பேஸ்டில் டிப் பண்ணி சோல்டர் பண்ணலாம். அப்படியே அந்த லைன் எல்லாம் கரெக்டாக வச்சு நமக்கு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சுக்கு போர்டை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே அந்த சுவிட்சோட ரப்பரையும் எடுத்து அப்படியே வச்சு அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது அதில் ஏற கஷ்டமாக இருக்கான்னு கத்திரிக்கோலை வச்சு கொஞ்சம் அமுக்கி விட்டுறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. அப்படியே நமக்கு அந்த பல்பையும் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரண்டில். நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. அப்படியே அந்த பேட்டரி அளவு இருந்தால் அதை எடுத்து அதை பின்னி ஓட்டலாம். அப்படியே அதை க்ளோஸ் பண்ணலாம். நமக்கு அப்படியே அந்த கேபிள் உள்ளிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே நான் உங்கள்கிட்ட காட்டாமல் அந்த பெல்ட்டையும் போட்டு அப்படியே அந்த கம் ஒட்டியிருக்கு. நமக்கு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். 1 மணி நேரம் கழிஞ்சு பார்க்கலாம். நல்லா சார்ஜ் ஏறுது. A few moments later. நமக்கு அப்படியே அது ஒர்க் ஆகி பார்க்கலாம். நல்லா எரியுது. நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நேரமே சார்ஜ் போட்டதை எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சார்ஜ் போட்டிருந்தா நல்லா எரியுது. இதெல்லாம் சார்ஜ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.